சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கர்மாசயங்கள் அதை பற்றி பேசி வருகின்றோம். உயர்ந்ததான வாரணாசி க்ஷேத்திரம், அதிலே பல்வேறு மணிகர்ணிகை முதலான கட்டங்கள், அதில் எல்லாம் ஸ்நானம் செய்து விதிவத்தாக தீர்த்த சாத்தம் செய்து உயர்ந்த பிராமணோத்தமர்களுக்கு சிவபூஜை செய்கின்ற மகனீயர்களுக்கு தேடிச் சென்று அன்னதானம், வஸ்திரதானம், கோதானம், சுவர்ணதானம் எதுவும் இல்லை என்றால் 5 கிராம் வெள்ளிக்காசாவது இயன்ற தட்சணையோடு அமாவாசை முதலான புண்ணிய தினங்களிலும் அர்த்தோதய மகோதய புண்ணிய காலங்களிலும் விஷ்ணுபாதி முதலான மகா புண்ணிய காலங்களிலும் நாம் தர்ப்பணாதிகளை செய்து சத்பாத்திரங்களை தேடிச் சென்று அவர்களுக்கு அன்னமிடுவதும் வஸ்திராதிகளை கொடுப்பதும் சுவர்ணாதிகளை தருவதும் உயர்ந்த பிதிர்பீத்தியை ஏற்படுத்தும். விசேஷமாக வெள்ளியிலே பொருட்களை வாங்கி அதிலே இயன்ற அளவு தட்சணையோடு நல்ல தானிய வகைகளை சத்பாத்திரங்களுக்கு வழங்குவதும் மகாக்ஷேத்திரங்களிலே சிவனருளை நமக்கு பெற்றுத்தரும் கர்மாசயங்களை அழிக்கும். கயா க்ஷேத்திரமானது பல்குண நதி கரையிலே அமைந்துள்ளது. கயா க்ஷேத்திரம் விஷ்ணுபாதம் கயாசுரன் மீது தான் இட்ட திருப்பாதத்தை பகவான் இலட்சணையாக பொருத்தி இருப்பதினாலே அந்த விஷ்ணுபாதம் இருக்கின்ற இடத்திலே தீர்த்த சாந்தம் செய்வதும், அங்கு சென்று பல்வேறு தானாதிகளை செய்வதும், அங்கு சென்று மகனீயர்களை கண்டறிந்து உயர்ந்த சித்த புருஷர்கள், தபஸ்விகள், மகான்கள், எதற்கும் ஆசைப்படாத பிராமணோத்தமர்கள், வேதத்தையே முழுமூச்சாக கொண்டு வாழ்பவர்களுக்கு அன்னமிடுவதும் அவர்களுக்கு தானங்களை செய்வதும், விசேடமாக சுவர்ணதானம், கோதானம், வசுதானம், பூதானம் மற்றும் அவர்கள் அமர்வதற்கு உயர்ந்த புலித்தோல், கம்பளி, பட்டு வஸ்திரம் முதலானை தருவதும், மரப்பலகை தருவதும், சந்தனப்பலகை தருவதும், அவர்களுடைய தாகசாந்திக்காக பானகம், நீர்மோதலாளரை தருவதும், உயர்ந்த தானிய வகைகளை தருவதும், வெள்ளி, சுவர்ணம், கோதானம், பசுதானம் இவைகளை தருவதும், பூதானம் தருவதும் மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமாகும். தென்னாட்டிலே ஸ்ரீவாஞ்ச க்ஷேத்திரம், சதலபதி மற்றும் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி உரைகின்ற வைத்தீஸ்வரம் கோவில் முதலான க்ஷேத்திரங்கள், திருப்புல்லானி, ராமேஸ்வரம் இவை அனைத்தும் இது போன்ற மகா புண்ணிய காலங்கள், மகாலய புண்ணிய காலங்கள். இவற்றிலே தர்ப்பணம் செய்வதும், ஹிரண்ய சாத்தம், தீர்த்த சாத்தம் செய்வதும், நிறைய புஷ்கலமாக பிராமணர் 500 ரூபாய் கேட்டால் 1000 ரூபாய் வைத்து கொடுப்பது, வெள்ளி பாத்திரங்களிலே தானியத்தை இட்டு தருவது, இவை